गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय. நம்ம சத்குருநாதரோட பரம கிருப்பையால் கலிதர்ம உந்தியார் அப்படிங்கிற நம்ம குருநாதருடைய ஒரு கிரந்தம். நம்ம குருநாதர் மதுர கீதம் அப்படின்னு 800+ சாங்ஸ் நமக்காக அருளி செய்திருக்கார். ஆன் டாப் ஆஃப் தட் அவர் கலிதர்ம உந்தியார் அப்படின்னு 30 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு விஷயத்தை நமக்காக அருளி செய்திருக்கார். அது என்னது அப்படின்னா, ஒரு குயிக்காக பார்க்கணும். வாட் இஸ் த ஜிஸ்ட் ஆஃப் கலிதர்ம உந்தியார்? வாட் இஸ் த பர்பஸ்? நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும்ல. அப்போ வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்னா, நம்ம வாழற இந்த வாழ்க்கையில் வாட் இஸ் த ஒன் திங் வி ஷுட் நோ? எந்த ஒரு விஷயத்தை நமக்கு தெரிஞ்சுன்னா மற்ற எந்த விஷயத்தை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல. பிகாஸ் ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளால் முடியாது. அது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வேண்டாம், மெட்டீரியல் லைஃப்லேயே எடுத்துப்போமே. இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா சாஃப்ட்வேர் பற்றி என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன். இப்போ லாயர் இருக்குது, லாயர் என்னை பற்றி என்ன கேட்டாலும் சொல்லுவான். டாக்டருக்கு டாக்டரை பற்றி, சர்ஜரி பற்றி என்ன கேட்டாலும் சொல்லுவான். எனக்கு அவள் 2 பேர் பண்ணுறது தெரியும், அவள் 2 பேருக்கு நான் பண்ணுறது ரொம்ப தெரியாது இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற நம்மளோட இந்த ஞானம், உலக ரீதியான ஞானம் அப்படின்னு பார்த்தாலுமே இட் இஸ் ஆல் கம்பார்ட்மெண்டலைஸ்ட், ரைட்? எனக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியும், அவளுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் அதுதான். நாட் பிகாஸ் வி ஆர் நாட் ட்ரைங், பட் பிகாஸ் தெர் இஸ் way too மச், ரைட்? அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறதுனால ரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் இட் இஸ் நாட் பாசிபிள் டு லேர்ன் எவ்ரி திங், டு கெட் டு லேர்ன் எவ்ரி திங். எல்லாத்தையும் கற்றுக்கிறதுங்கிறது கஷ்டம், முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே தோணும் இல்லையா, வாட் இஸ் த ஒன் திங் இஃப் வி லேர்ன் தட் எல்லாம் கற்றுண்டா மாதிரி. மெட்டீரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒன்று இருக்கா தெரியாது. நம்ம குருநாதர் சொல்கிற ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அந்த ஒன்று இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை பண்ணினோம் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் பண்ணதுக்கு சமமோ, எல்லா நல்ல விஷயமும் பண்ணதுக்கு சமமோ, எந்த ஒரு சாதனையை பண்ணினோம் அப்படின்னா எல்லா சாதனைகளுக்கும் பண்ண பலன் நமக்கு வருமோ, அந்த ஒரு சாதனை என்ன? நம்ம மனுஷ பிறவி எடுத்து இந்த பூமியில் வாழறோம் அப்படின்னா இந்த மனுஷ பிறவியோட பலன் என்ன? நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காமிக்கிறது தான் இந்த கலிதர்ம உந்தியார் அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்லிக் கொடுக்குறார் நமக்கு. கலிதர்ம உந்தியாரோட இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தருக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா, இது அகைன் லெட்ஸ் டேக் மேத் அஸ் என் எக்ஸாம்பிள். நம்ம ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு மேத் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, திடீர்னு ஒரு 5 வயசு பிள்ளைக்கு நம்ம கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு போர் அடிச்சுட்டு ஓடி போய்டும். அது எனக்கு போர் அடிக்கிறதுன்னு போய்டும் அது இல்லையா? பட் அந்த குழந்தைக்கு நம்ம கால்குலஸ் அவசியம் தான், சொல்லி தரணும் தான். பட் எப்படி சொல்லி தரணும்? முதல்ல அடிஷன் சொல்லி தரணும், அடுத்தது சப்ட்ராக்ஷன் சொல்லி தரணும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அல்கரிதம்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக, அல்ஜிப்ரா அப்படின்னு ஒன்றொன்னா படிப்படியாக போயிட்டு ஹை ஸ்கூல்லையோ யூனிவர்சிட்டிலேயோ அப்போ தான் நம்ம கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ப்ரூஃப்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் சொல்லி தரணும் இல்லையா? ஆரம்பிக்கும் போதே ப்ரூஃப்ஸ் அப்படின்னு பெரிய விஷயத்தில் எடுத்தோம், நமக்கு பேசிக் கொடுக்காம பெரிய விஷயத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னா அது புரியாது, ஆடியன்ஸுக்கு நமக்கு புரியாது. நம்ம குருநாதரும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம சனாதன தர்மத்தில் வாட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் சனாதன தர்மா அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நமக்கு சொல்லித்தரார். அதோடு இல்லாமல் நம்ம இஃப் வி ஆர் நியூ டு சனாதன தர்மம், நம்ம யாருமே அநேகமான நம்ம பேர் வி ஆர் நாட் பார்ன் இன் ஞானா. நம்ம பிரகலாதன் மாதிரியோ, நம்ம பிரகலாதன் கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிறக்கும் போதே அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தோட, அப்பேற்பட்ட ஒரு பக்தியோட பிறந்தவர் அவர். நம்மெல்லாம் அப்படி கிடையாது. நம்மெல்லாம் பிறந்து எல்லாம் இங்கேயும் இங்கேயும் போயிட்டு எல்லாம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா தான் குருநாதர் கிருப்பையால் ஒரு தரிசனம் கிடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாத் ஆஃப் பக்தியில் நம்ம வளர்ந்துன்னு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் நமக்கு வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நாம சொல்லின்னு இருக்கோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வளர்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது நமக்கெல்லாம் ஆரம்பிக்கும் போதே சில பல கேள்விகள்லாம் நமக்கு இருக்கும். பகவான் இருக்காரா? பேசிக் கொஸ்டின்ஸ் இல்லையா? ஸோ பகவானே இல்லை அப்படின்னு சொல்கிறவருக்கு நம்ம பகவான் இருக்காருன்னு எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அதுதான் முதல் ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், முதல் ஸ்லோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, விரோதமைம்புதங்கள் ஒழுங்கில் இருப்பதால் விரோதம் இயற்கை வாதம் உந்தி பெற, விரோதமாம் நாஸ்திகமும் உந்தி பெற. இந்த ஒரு ஸ்லோகத்தில் இயற்கைவாதம், நாஸ்திகம் இந்த 2 தான். கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்குற ஒருத்தர் இந்த 2 மோஸ்ட்லி அநேகமாக இந்த 2 கேட்டகரியில் தான் இருப்பாவா. ஒருத்தர் சொல்லுவா கடவுளே இல்லை அப்படின்பா. இன்னொருத்தர் எவ்ரிதிங் இஸ் ரன் பை நேச்சர், எல்லாமே பிரகிருதி தான், எல்லாமே இயற்கை தான் அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுவா.
ரைட்? என்னதுன்னா, கடவுள்னு ஒருத்தர் இல்ல, இயற்கை எல்லாம் பார்த்துக்கிறது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி. தேர் இஸ் அ நேச்சுரல் ஆர்டர் டூ திங்ஸ். திங்ஸ் ஹேப்பன் ஆன் தேர் ஓன். நேச்சர் டேக்ஸ் கேர் ஆஃப் இட். இதுதான் அந்த வாதம். இந்த ஒரு வாதம் இல்ல, இது பொய்யான வாதம். திஸ் தியரி இஸ் நாட் கரெக்ட். அப்படின்னு நம்ம குருநாதர் முதல் ஸ்லோகத்தில் சொல்றார். எப்படி சொல்றார்? விரோதமாம் ஐம்புதங்கள் ஒழுங்கில் இருப்பதால். ஐம்பூதங்கள்னா என்ன? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்னா என்ன? ஆகாசம், வாயு, பூமி, நிலம், நீர், ஃபயர், அக்னி. பஞ்சபூதங்கள் இல்லையா? ஸோ இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விரோதமாம் ஐம்பூதங்கள். தே டோன்ட் ரியலி லைக் ஈச் அதர். ரைட்? ஒன்றுக்கு ஒன்று முரணானது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க, வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். ஃபயர் அண்ட் வாட்டர் டோன்ட் லைக் ஈச் அதர். வெரி சிம்பிள். நெருப்பு இருக்கிற இடத்துல தண்ணி இருக்காது, தண்ணி இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்காது. இஃப் வாட்டர் இஸ் பவர்ஃபுல், நெருப்பு அணைச்சிரும். இஃப் ஃபயர் இஸ் பவர்ஃபுல், வாட்டர் will evaporate, வாட்டர் will cease to exist. அந்த ஒரு இடத்துல இல்லையா? ஸோ வாட்டர் அண்ட் ஃபயர் டோன்ட் லைக் ஈச் அதர், பட் தே ஆர் கோ எக்ஸிஸ்டிங் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் நெருப்பும் இருக்கு, தண்ணியும் இருக்கு. தே ஆர் கோ எக்ஸிஸ்டிங். ரைட்? இன்னொன்று, நம்ம உடம்புல தண்ணியும் இருக்கு, நெருப்பும் இருக்கு. தண்ணி எப்படி இருக்குன்னா, அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மோஸ்ட்லி வாட்டர். பிளட் இஸ் அ பார்ட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வாட்டர் இல்லையா? பிளட் லிக்விட் இல்லையா? ஸோ எல்லாமே வந்து நம்ம உடம்புல தண்ணியும் இருக்குது. ரைட்? அதே மாதிரி சேம் டைமில் நம்ம உடம்புல அக்னியும் இருக்குது. இட் இஸ் கால்ட் ஜாட்டர் அக்னி. அந்த ஜாட்டர் அக்னி இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் உயிர் வாழ்ந்துன்னு இருக்கோம். நம்ம உடம்பெல்லாம் வந்து கதகதன்னு வார்மாக இருக்குது இல்லையா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டைஜஸ்ட் ஆகுது இல்லையா? இது எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜாட்டர் அக்னி இல்லை. ஒரு மனுஷன் போயாச்சு அப்படின்னா அந்த உடம்புல அந்த பாடி வில் பிகம் கோல்டு. ஏன்னா ஜாட்டராக்னி இட் கோஸ் அவே வித் தி ஆத்மா. அப்படிங்கிறதுனால அந்த ஜாட்டராக்னி உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம வாழறோம். நம்ம வாழற வரைக்கும் அந்த ஜாட்டராக்னி இருக்கும். ஸோ அக்னி, ஸோ ஃபயர் அண்ட் வாட்டர் கோ எக்ஸிஸ்ட் வித்தின் அஸ் இன் திஸ் கன்ஃபைன்டு ஸ்பேஸ் தட் இஸ் அவர் பாடி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்றுக்கொன்று முரணான இந்த ரெண்டும் இட் இஸ் கோ எக்ஸிஸ்டிங். ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது, பட் ஐ எம் கோ எக்ஸிஸ்டிங் வித் தம் அப்படின்னா, it is probably because there is an external force, a higher force that either I respect them enough to coexist with them or I fear them enough to coexist with them. So I think this is an easier thing to agree. I think everybody will agree to this. So அப்படி இருக்கும்போது குருநாதர் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், எப்போ there is an external thing that I fear or I respect enough அப்படியோ அந்த ஒருத்தர் தான் பகவான் அப்படின்னு. பஞ்சபூதங்கள் தேர் சம் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் திங்ஸ். ரைட்? பஞ்சபூதம், எவ்ரி திங் திஸ் ஹோல் வேர்ல்ட் இஸ் மேட் அப் ஆஃப் திஸ் பஞ்சபூதம். ரைட்? இந்த பஞ்சபூதங்கள் தான் எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் திஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சபூதங்களே ஒருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, ஒருத்தரை பார்த்து பயந்து இட் இஸ் கோ எக்ஸிஸ்டிங் அப்படின்னா அந்த ஒருத்தர் எப்பேற்பட்டவர்? பஞ்சபூதங்களுக்கும் மேலானவர் இந்த திஸ் பர்சன். அந்த பர்சன் யாருன்னா நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது அதுதான் பகவான். அந்த பகவானை நம்ம வந்து ராமர்னு சொல்லலாம், கிருஷ்ணர்னு சொல்லலாம், பிரம்மம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பார்க்கடலில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லலாம், விஷ்ணுன்னு சொல்லலாம், நாராயணன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ரைட்? பட் பகவான், there is someone higher than all of us. ரைட்? அதனால குருநாதர் சொல்கிறார், இயற்கைவாதம்ங்கிறது பொய். இயற்கை டேக்ஸ் கேர் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு எல்லாம் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிருக்கோம். எப்போ இந்த இயற்கையில் இருக்கிற இயற்கைவாதம்னா தீஸ் பஞ்சபூதாஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட், அதுதான் இயற்கைவாதம் இல்லையா? ஸோ இப்போ எப்போ இந்த பஞ்சபூதங்கள் இஸ் டூயிங் சம்திங் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆர் ஃபியர் ஆஃப் சம் ஒன் பிகர் தென் தம், இயற்கைவாதம்ங்கிறது பொய்யாச்சு குருநாதர் சொல்கிறார் இந்த இடத்துல. எப்போ தெர் இஸ் சம்ஒன் ஹையர் தென் இந்த பஞ்சபூதங்களோ அவர் தான் பகவான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியாச்சோ, பகவான் இருக்க, நாஸ்திகமும் பொய்யாச்சு. தெர் இஸ் சம்ஒன் ஹையர் தென் ஆல் ஆஃப் அஸ் தட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறார், விரோதமாம் ஐம்புதங்கள் ஒழுங்கில் இருப்பதால் விரோதம் இயற்கை வாதம் முந்தி பெற, விரோதமாம் நாஸ்திகமும் முந்தி பெற அப்படின்னு குருநாதர் முதல் ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். ஃபவுண்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறார் நம்ம குருநாதர். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.